வணக்கம் and welcome to SHAMMU'S recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ரெஃப்ரெஷிங்கா 3 விதமான தர்பூசணி ஜூஸ். சம்மர் டைம்ல எல்லா இடத்துலயுமே தர்பூசணி கிடைக்கும். அதை வெறும் ஃப்ரூட்டா சாப்பிடாம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா 3 விதமான ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் தான் செய்ய போறோம். இந்த வெதர் டைம்ல உடம்பு டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு நீர் சத்து அதிகமாக இருக்கிற இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இன்னைக்கு ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே ஓவல் ஷேப்பில் தான் வாட்டர் மெலன்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் கியூபிக் ஷேப்பில் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்களா? ஆமாங்க, ஜப்பானில் இருக்கிற ஃபார்மர்ஸ் வாட்டர் மெலன்ஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி கியூபிக் ஷேப்பில் தர்பூசணியை விளைவிக்கிறாங்களா? இதை கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, பார்க்கவே ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு தர்பூசணி பழத்தை முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸ் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 கிளாஸ் ஆஃப் ஜூஸ் செய்யறதுக்கு இந்த அளவு பழம் சரியா இருக்கும். இதை மிக்சர் ஜார்ல போட்டு பிளெண்ட் பண்ணி ஜூஸா எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ண ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜூஸ் கிளியரா வேணும்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதில் இருக்க ஃபைபர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். அதுதான் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இப்போ சர்விங் கிளாஸில் 4 புதினா இலைகள் சேர்த்து கூடவே ஒரு லெமன் ஸ்லைஸும் சேர்த்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுங்க. இதில் 4 ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம். இது கூட ஃபில்டர் பண்ணி வச்ச ஜூஸையும் சேர்த்துக்கலாம். நமக்கு ரெஃப்ரெஷிங்கான சோடா லெமன் மின்ட் ஃப்ளேவர்ல வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. செகண்ட் மெத்தட்க்கு சர்விங் கிளாஸ்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேட் நன்னாரி சிரப் தான். இந்த நன்னாரி சிரப்ல எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ இல்லாம பியூரா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு சரியான அளவுகளோட நம்ம சேனல்லே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துட்டு தர்பூசணி ஜூஸையும் சேர்த்துக்கலாம். மேலே 2 மின்ட் லீவ்ஸ் வச்சு ஒரு சின்ன லெமன் ஸ்லைஸை ஆட் பண்ணிட்டு சில்லா சர்வ் பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தடுக்கு சர்விங் கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கூடவே 4 ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தர்பூசணி ஜூஸையும் இது கூட சேர்த்துட்டு கூடவே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக மேலே 2 மின்ட் லீவ்ஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 3 வெரைட்டியாக ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டியான ஜூஸஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.